கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்போடு அழைக்க நாளில் கூட சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு போதகர், அவருக்கு நடக்கின்ற கொடுமையை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நம்முடைய கண்கள் கலங்காமல் இருக்காது. பிரியமானவர்களே, காலைதோறும் சவுக்கால ரத்தம் பீரிடும்படியாக அவர் அடிக்கிறாங்க, தொடர்ந்து அடிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அந்த அன்பு, அந்த விசுவாசம் அவருக்கு குறைந்ததா என்றால் குறையவே இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட அடி! சவுக்கால ரத்தம் வடிந்து ஓடும் வண்ணமாக அடி. ஆனால் ஒரு நாள் பாருங்க, வேதனை ரொம்ப உச்சத்திற்கு போய்விட்டது. வேதனை தாழ முடியல அவரால். அப்போ அடிக்கிறவனை பார்த்து கேட்குறாரு, அந்த அதிகாரியை பார்த்து கேட்குறாரு, என்ன நீ சவுக்கால் அடிக்கிறிய? எனக்கு இவ்வளோ வேதனையாச்சே. நானும் உன்னை போல் ஒரு மனுஷன் தானே. உனக்கு இருக்கின்ற அந்த உணர்ச்சிகளும் வலிகளும் எனக்கும் தானே இருக்கிறது. ஒருவேளை என்ன துன்புறுத்துகிற மாதிரி உன்னை துன்புறுத்தினா உனக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்குமோ அப்படித்தானே எனக்கும். நீ எனக்கு ஏன் இப்படி அடிக்கிற? உனக்கு மனமே இல்லையா? ஏன் உன் மனம் இவ்வளோ கடினமாக இருக்கிறது அப்படின்னு அந்த அடிக்கிறவனை பார்த்து இந்த போதகர் வேதனையோடு கேட்குறார். அப்போ கம்யூனிஸ்ட் நாட்டில் நடக்கின்ற ஒரு சித்திரவாதம்னு வச்சிங்களேன். அப்போ அந்த கம்யூனிஸ்ட் வாதத்தில் இருக்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், பல நெலினுடைய தத்துவத்தை பேசுவாங்க. அப்போ நெலின் தத்துவத்தை மேற்கோள் காட்டுறாரு யார்? இந்த அதிகாரி அந்த போதகர்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது முட்டைக்கு வலிக்குன்னு நினச்சேன்னு சொன்னால் நான் ஆம்லேட்டு போட முடியுமா? போட முடியாது. அப்போ முட்டையை உடச்சி தான் ஆகணும் நான் ஆம்லேட் சாப்பிட்ணுன்னா. ஒருவேளை மரத்துக்கு வலிக்குன்னு சொல்லி நான் நினச்சேன்னா ஒரு அழகிய நாற்காலியோ ஒரு மேஜையோ செய்ய முடியுமா? முடியாது. அதாவது உருளைக்கிழங்குக்கு வலிக்குன்னு நான் நினச்சேன்னா தோலை நான் என்ன செய்ய முடியாது? உரிக்க முடியாது. அதை உரித்து நான் சமைச்சு சாப்பிட்டாகணும். அப்போ தோலை உரிச்சு தான் ஆகணும். அப்போ உருளைக்கிழங்கு வலிக்குன்னு சொல்லிட்டு நான் தோலை உரிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அதுபோலத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய துன்பத்தை ஒருவேளை நாங்கள் நினச்சேன்னு சொன்னால் எங்களுடைய தேசம் எப்படி முன்னேற, எங்கள் கொள்கை எப்படி நிலைநாட்ட முடியும்? நீங்கள் முன்னேறிடுவீங்களே, உங்கள் கொள்கை பரவிடுமே, கிறிஸ்தவம் பரவிடுமே, அப்போ நாங்கள் எப்படி முன்னேறிடுது? அதனால் உங்களுக்கு நடக்கின்ற இந்த வலி வேதனை துன்பத்தெல்லாம் நாங்கள் பார்த்தா நாங்கள் முன்னேற முடியாது, எங்கள் தேசம் முன்னேறாது. அதனால தான் உங்களை வேரோடு அழிக்கணும்னு சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட சிறைச்சாலைகளை உண்டாக்கி போட்டு உங்களை சித்திரவாதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு ஞானமாக பேசுகிறார் பாருங்களேன் இந்த அதிகாரி அந்த போதகர்கிட்ட. அப்போ முட்டைக்கு, நாற்காலிக்கு, உருளைக்கிழங்குக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஆனால் இவைகளுக்கு யாருக்குமே, எந்த பொருளுக்குமே ஆத்துமா இருக்கிறதா என்றால் இல்லை. முட்டைக்கு எங்கன்னா ஆத்துமா இருக்குதா? நாற்காலிக்கு ஆத்துமா இருக்குதா? உருளைக்கிழங்குக்கு ஆத்துமா இருக்குதா? இல்லை. ஆனால் பிரியமானவர்கள, இந்த உதாரணத்தை கொடுக்கும் பொழுது இந்த போதகர் யோசிக்கிறார், ஐயோ, ஆத்துமா இல்லாத காரியத்திலாம் இவன் உதாரணம் காண்பிக்கிறானே, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பது? ஆனால் மனிதனுக்குள்ளாக ஒரு ஆத்துமா, ஆவி, சரீரம் இருக்கிறதே, இது அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இந்த ஆத்துமா, இந்த மனிதன் மனமாற வேண்டும், அவன் மனம் திரும்ப வேண்டும், அவன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் சிந்தனைகள், எழுத்தாளருடைய சிந்தனைகள்லாம் ஒரு ஆத்துமாவை மனம் திரும்ப வைக்க முடியாதே, இவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று இந்த போதகர் நினைக்கிறாரு, மனசுக்குள்ளே புலம்புறாரு. ஆனால் பிரியமானவர்களே, இவரோடு கூட இருந்தவர்களுக்கு கொடுமைகள் நிறுத்தப்பட்டதா என்றால் இல்லை. மாலை நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நூற்றுக்கணக்கான சவுக்கடிங்களை கொடுத்து முடிச்சுட்டு 15 கிறிஸ்தவர்களாக ஒரு சிறிய சிறைச்சாலை அறைக்குள்ளே பட்டினியோடு போட்டு பூட்டுருவாங்களாம். இதை வாசிக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். அவ்வளவு அடி, ரத்தம் பீரிட்டு போகிறது, 15 பேரை ஒரு சிறிய அறைக்குள்ளே. ஃப்ரான்ஸில் சிறைச்சாலை போய் நான் பார்த்தேன், ஊழியத்துக்கு போகும்போது போய் பார்த்தேன். அதை குறித்து ஒரு நாள் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாட்கள் அந்த காரியத்தையும் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன். ஆனால் இன்றைய சிறைச்சாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்கிறது, சில வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது இன்றைய சிறைச்சாலைகள். ஆனால் அன்றைக்கு
தேவ மனிதர்கள் விசுவாசத்தை மறுதளிக்காமல் ஆண்டவரோடு மேல் வைத்த அந்த அன்புக்காக அவர்கள் பட்ட பாடுகள் பார்க்கும்போது 15 கிறிஸ்தவர்களை ஒரு சிறிய அறைக்குள்ளே பட்டினியோடு போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரையெல்லாம் ஈரமாக இருக்கும். காரணம் என்ன? அவர்களுக்கு யூரின் இந்த குளிர் நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் உண்மையாலுமே பிரியமானவரில் சில இடங்களில் டாய்லெட் இருக்காது. அப்போ நான் பிரயாணத்தில் போகும்போது சில டைமில் காரில் போகும்போது இந்த குளிர் நாளில் யூரின் எங்கே கழிப்பது என்று தடுமாறுவோம். இயற்கையினுடைய உபாதைகளை கழிப்பதற்கு அவ்வளவாய் மனுஷன் இன்றைக்கு சில வேளைகளில் ரயில்வே ஸ்டேஷன்லையும் சரி மற்ற இடங்களில் நம்ம போகும்போது அப்படி யூரின் வருதுன்னா அதை அடக்க முடியாது, அதை கண்டிப்பாக கழித்தாக வேண்டும். அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியும் நம்மளால். இந்த சிறைச்சாலை உள்ள யோசித்து பாருங்களேன். இந்த 15 பேருக்கு யூரின், 15 பேர் மலம் கழிக்கணும், டாய்லெட்டு போகணும், எப்படி ஆகாரம் இல்லை, ரத்தம், வேதனை, பாடு. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் மீது வைத்த அந்த அன்பு, அந்த விசுவாசத்தை பாருங்கள். இதுதாங்க விசுவாசம், இதுதாங்க உண்மையான அன்பு. ஆனால் இன்றைக்கு நம்ம சரி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அப்போ நடு ராத்திரி அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த காவல் அதிகாரிகள் இன்னும் இவர்களுக்கு சித்திரவாதையை கூட்டணும்னு சொல்லி அந்த சிறைச்சாலையில் அந்த ஒவ்வொரு ரூமில் பார்த்திங்கன்னா குழாய்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பல எலிகளை அந்த சிறைச்சாலைக்குள்ளே அனுப்புகிறாங்க. இந்த எலிகள் பல நாள் பட்டினி போட்டு உள்ளே அனுப்பும்பொழுது இந்த எலி என்ன செய்ய நினைக்கிறீங்க? ஏற்கனவே இவங்க காயத்தில் இருக்கிறாங்க, ஏற்கனவே இவங்க பசியில் இருக்கிறாங்க, ஏற்கனவே வேதத்தில் இருக்கிறாங்க, ஏற்கனவே ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கு, சொட்டி கொண்டிருக்கு. இப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த எலி உள்ளே போனால் என்ன செய்யும்? இந்த காயத்தையும் இந்த அவர்களுடைய அந்த ரணமாக இருக்கின்ற சதைகளை இந்த எலிகள் பிராண்டி அதாவது கடித்து சாப்பிடும். ஏன்னா அவங்க அந்த எலியும் பட்டினியாகுது. யோசித்து பாருங்கள். இந்த எலிகளோடு கூட இந்த 15 பேர்களும் அந்த சிறைச்சாலைகளில் பல சிறைச்சாலைகள் கிறிஸ்தவங்க இந்த எலிகளோடு கூட போராடி தங்களுடைய காயங்களை கடிக்காதபடி அந்த எலியோடு கூட போராடி தூங்கவும் முடியாது, இரவனை சரியாக கழிக்கவும் முடியாது. இவர்களும் பட்டினி, அந்த எலியும் பட்டினி. எலிக்கு உணவாக கிறிஸ்தவர்களை அங்கு அந்த சிறைச்சாலையில் போட்டார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவ்வளவு துன்பங்களையும் பல நாட்களாக அனுபவித்த போதும் பட்டினி துன்பம், இரத்தத்தினுடைய துன்பம், சித்திரவாத, அடி, குறுகிய இடத்துல மலம் கழித்து கொண்டு யூரின் போய்கொண்டு இவ்வளவு மத்தியிலையும் அங்கு போதகர் சொல்லுகிறார், இந்திய ரட்சிப்புக்காக, இந்திய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்காமல் இருந்ததில்லை அப்படி என்று போதகர் ரிச்சர்ட் உபிராண்ட் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். அவரை குறித்து பலமுறை நானும் பேசியிருக்கிறேன். அவருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இவர் மட்டுமல்ல, பல பேர் பல சித்திரவாதைகளை அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், இவ்வளவு பாடு வேதனையிலும் இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தது. இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக மாறிப்போனது. இரத்தத்திலே கட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவம், இரத்தத்தினாலே ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் இந்த கிறிஸ்தவம் எப்படி மலர்ந்திருக்கும்? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் சிலுவையில் இரத்தம் சிந்தி இந்த கிறிஸ்தவத்தை உருவாக்குகிறார். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவத்தினுடைய காரியத்தை பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறேன், பின்பற்ற போகிறேன், நான் அவரை பின்பற்றி வருது, என் காலை வச்சுட்டேன், நான் திரும்பி வராங்க பாருங்கள், அங்கே தான் கிறிஸ்துவம் மலர்கிறது. சீஷர்கள் அப்படி வந்தார்கள். அதனால தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுத்து, கிறிஸ்து ப்ளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து ப்ளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்து ப்ளஸ் அவள் கிறிஸ்தவள். மதம் அல்ல, இது ஒரு ரிலிஜியன் அல்ல. இன்று பலர் மதமாக மாற்றிவிட்டார்கள். அரசியலுக்காக இன்று கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக பலர் மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட போதகர்கள், இப்படிப்பட்ட மிஷனரிகள் பலர் தங்களுடைய உயிரை இரத்தத்தை கொடுத்து உருவாக்கி கொடுத்து விட்டு போன இந்த கிறிஸ்தவத்தை நாம் எப்படியாக வளர்க்கிறோம்?
எப்படியாக ஒரு முன்மாதிரியாக இந்த கிறிஸ்தவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். இந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொமோட் பண்ணுறாங்க, தங்களுடைய கட்சிகளை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ 2026 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. விஜய் ஒரு பக்கம் வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு, ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு பக்கம் ப்ரொமோட்டு. பல கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க தங்களுடைய கொள்கைகள். பலருக்கு கொள்கையே கிடையாது. பலர் பதவி பட்டங்களுக்காக கொள்கையை மாற்றிக்கொள்வார்கள், கொள்கையும் விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசுவை பின்பற்றி வருகிற நீயும் நானும் இயேசுனுடைய கொள்கையை பின்பற்ற வேண்டியது அவசியம். அவருடைய கொள்கை எப்படிப்பட்ட பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கையை பிடித்து கொண்ட இந்த ரிச்சர்ட் உப்ராண்ட் என்ற தேவ மனிதர் பட்ட பாடுகள் வேதனைகள் எம்மாத்திரம் எவ்வளோ தூரம் யோசித்து பாருங்கள். அப்போ அவர் பட்ட பாடு வேதனைகள் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் வேதனைகளோடு அவர் ஒப்பிட்டு பார்த்ததுனால அவர் எனக்காக பட்ட பாடுகள் எவ்வளோ தூரம் நான் பட்ட பாடு எம்மாத்திரம் ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட பாடை நாம் அனுபவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்காக. சொகுசான வாழ்க்கை, பல போதகர்களுக்கு சொகுசான பட்டம், சொகுசான சுற்றுலா, சொகுசாக வந்து உலகத்தை சுற்றி வராங்க, சொகுசான பிரயாணங்கள், சொகுசாக வந்து காணிக்கை தசம் வாங்கிக்கிறாங்க, சொகுசான உணவுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக சாப்பிடக்கூடாது, அதுக்காக பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தயவுசெய்து இவ்வளவு பாடுகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை மறுதளிக்காமல் விசுவாசத்தோடு இந்திய மக்களுக்காக, இந்திய மக்களோட ரட்சிப்புக்காக அவர் ஜெபித்தார் என்றால், இன்றைக்கு இந்தியாவில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையால் பல இடங்களில் மறுதளித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயலினாலே மறுதளித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயலினாலே ஆண்டவர் மீது உள்ள அன்பை புறக்கணித்து விட்டோம். எனவே தயவுசெய்து மறுபடியும் கிறிஸ்துவண்டை திரும்புவோம், அவரை பறைசாற்றுவோம், அவருக்கு சாட்சியாயிருப்போம். ரத்தம் சிந்தலனாலும் கூட பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்துக்கு நாம் இன்னும் எதிர்த்து போராடவில்லை. பாவத்தை எதிர்த்து போராடி இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கும் உலக அரசியல் தலைவர்களுக்கும் வேலை செய்கிற இடத்திலும் குடும்பத்திலும் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் மிஷனரிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இவர்கள் ரத்தம் சிந்தி ஆண்டவரே இந்த கிறிஸ்தவத்தை வளர்த்து இன்றைக்கு நாங்கள் அதன் மூலமாக பெற்ற நன்மைகள் எவ்வளவு ஆண்டவரே, நாங்கள் நன்றியுள்ளவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவர்களாக, மிஷனரிகள் கொண்டு வந்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்து வருங்கால சந்ததிக்கு இயேசு கிறிஸ்துவை சரியாய் கொண்டு போய் சேர்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.